தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜீவன் தரும் நல்மருந்து என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தேவன் உங்களுக்கு தருவார். உங்கள் வாழ்க்கையை குறித்த பலவிதமான கவலையோடும் ஒரு பெரிய கேள்வியோடு கூட, என் வாழ்க்கையில் எதற்காக இவ்வளவு பாடுகளும், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவாக மேன்மைகள் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான ஆலோசனையை தந்து உங்களை இன்றைக்கு ஆண்டவர் அவர் பக்கமாக திருப்பும்படியாக விரும்புகிறார். இன்றைக்கு நான் வேதத்தில் வாசிக்கும்படியாக ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 14ஆம் அதிகாரத்திலே 1, 2 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாக அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த 2 வசனத்தில் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன காரியத்தை சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் என்றால், நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்கிற ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறதை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பல இடங்களில் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும், வாசிக்க முடியும். பல இடங்களில் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து, நீங்கள் என் பக்கமாக திரும்புங்கள், அப்படி திரும்பினால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. என்னை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவர் பக்கமாக திரும்பும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நாம் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று ரொம்ப தெளிவாக நம்மிடத்தில் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்ம இந்த பகுதியிலிருந்து தான் பல காரியங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மேன்மைகளை குறித்து இந்த 1-2 வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஒன்று சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் திரும்பு, உன் அக்கிரமத்தினால் விழுந்து போனாய். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த
இப்போ வேத பகுதியை படிக்கும்போது அவங்க தேவனை விட்டு ரொம்ப பின்மாறி போயிட்டாங்க. அவங்க பின்மாறி போன பின்மாற்றம் எப்படிப்பட்டது என்றால், அந்நிய தெய்வங்களை தேடி, விக்கிரகங்களை தேடி, மெய்யான தெய்வமாகிய கர்த்தரை விட்டுவிட்டு இவர்கள் புறஜாதி மக்களுடைய தவறான பழக்கங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து அந்த புறஜாதி மக்கள் செய்து வரக்கூடிய பல காரியங்களை இவர்களும் செய்து தேவனை விட்டு இவர்கள் அந்நியப்பட்டு தூரமாக போயிட்டாங்க. இது நிமித்தம் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான துன்பங்கள் இவங்க வாழ்க்கையில் வருகிறதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இதற்காக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போனதுனால இவங்க வாழ்க்கை எப்படி மாறிப்போனது, எப்படி இவர்கள் அந்த சந்தோஷத்தை இழந்து போனார்கள் என்று நம்ம பார்த்தால், நீங்கள் பாருங்கள், அதனுடைய 8ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பார்த்தீங்களா, இவங்கள் ஆண்டவரை விட்டு எப்படி தூரமாக போயிருக்கிறாங்கன்னா, ஒன்று, இவங்க வேதத்தின் மகத்துவத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்தார். ஆனால் இவங்க அதை எப்படி நினச்சாங்கன்னா, அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் தேவனை விட்டு தூரமாய் போகிறான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்கிறார்னா, அவன் தேவனுடைய வார்த்தைகளை அவன் அந்நிய காரியமாக எண்ணுகிறான். கர்த்தர் பேசும்போது, கர்த்தர் எச்சரிக்கும் போது, கர்த்தர் ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லும்போது அவன் அந்த வார்த்தையை எனக்கு இல்லை, இது யாருக்கோ சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி அந்த வேதத்தின் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவன் அந்நிய காரியமாக எண்ணுகிறதான ஒரு சூழ்நிலை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் எத்தனை முறை நம்ம கூட பேசுகிறார். நம்ம தேவனை விட்டு கொஞ்சம் விலகும்போது ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட எச்சரிக்கிறாரு, என் மகனே நீ என்னிடத்திற்கு திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கும் போது நாம் சில நேரங்களில் என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் ஆண்டவருடைய வசனத்தை விட்டு நாம் என்ன செய்கிறோம், தூரமாக விலகி போகிற சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. இன்றைக்கு நாம் தேவன் பக்கமாக திரும்புவோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு அடையாளம் என்ன என்றால், தேவன் நம்மோடு அவருடைய வார்த்தையை கொண்டு பேசும்போது அந்த வார்த்தைக்கு நாம் எவ்வளவு தூரம் செவி கொடுக்கிறோமோ அதுதான் ஆண்டவருக்கு நேராக நம்ம திரும்புகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு நீ திரும்ப வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கே ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி நம்ம ஆண்டவருக்கு நேராக திரும்புவது என்பதை குறித்தும், நம்ம திரும்பினால் நமக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்தை குறித்தும் சில காரியங்களை வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்தே நம்ம சிந்திக்க போகிறோம். அதில் நீங்கள் தொடர்ந்து பாருங்களேன். 2வது வசனத்தில் சொல்கிறாரு, எப்படி திரும்பணுமா, வார்த்தையை கொண்டு நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் தேவன் பக்கமாக திரும்புவதற்கு அடையாளமாக அவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு தெரியும், நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவரை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்றால் அந்த ரட்சிப்புக்கு அடையாளமாக அவன் என்ன செய்கிறான் என்றால், இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து அவரை வாயினால் என்ன செய்கிறான், அவன் அறிக்கை செய்யும் போது தான் அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தில் படித்து பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்னவென்றால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தையும் வாசிக்கிறேன், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்கள், நான் வாசித்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம ஆண்டவர் பக்கமாக ஒரு மனுஷன் திரும்புகிறான் என்று சொன்னால் அந்த திரும்புகிற மனிதனுடைய கிரியை என்ன, அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாயினால் அறிக்கை செய்கிறான். ஆண்டவர் தான் சொல்கிறார், வார்த்தையினால் நீங்கள் திரும்புங்க.
ஆண்டவர் பக்கம் திரும்புகிற ஒவ்வொரு மனுஷனும் வார்த்தையை கொண்டு திரும்பினதாக வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். தாவீது ஒரு முறை பாவம் செய்தபோது அவனை நாத்தான் தீர்க்கதரிசி வந்து எச்சரித்த உடனே, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி அவன் வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புகிறான். 51ஆம் சங்கீதத்தை படித்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதத்தில் தாவீது தன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். நான் என் தாயின் கற்பத்திலே நான் பாவத்திலே உற்பவமானேன் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கிரமம் பாவம் என்னிடத்தில் உண்டு என்று சொல்கிறார். நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அவர் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை கொண்டு நம்ம தேவன் பக்கமாக திரும்ப வேண்டுமாம். நீங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேதத்தில் ஒரு பகுதி, லூக்கா சுவிசேஷத்தில் இளைய குமாரனை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான உபமை நமக்கு இருக்கிறது. அதில் நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 15ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளும்போது அதில் 17, 18, 2 வசனத்தை வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அடுத்து சொல்கிறாரு, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். 19வது வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்று சொல்லீர் என்பேன். அவன் அங்கே சொல்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் தகப்பனுக்கு விரோதமாக என் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். பாருங்க, அப்போ இதுதான் அறிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லை, தடுமாற்றம் ஏற்படாத மனிதர்கள் யாருமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பாவம் இன்றைக்கு உங்களை ஆளுகை செய்கிறதுனால நீங்கள் பல இன்னல்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்த்திங்கன்னா, அவங்க பின்மாற்றம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டதுனால அவங்க நிறைய நன்மைகளை இழந்து போனாங்க, ஆசீர்வாதங்களை இழந்து போனாங்க. அவங்களுடைய திராட்சை தோட்டத்தில் கனி இல்லாமல் போய்விட்டது. அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அவங்க பலவிதமான இன்னல்களில் அகப்பட்டு வேதனை அனுபவித்தாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் என் பக்கமாக திரும்புங்கள், வார்த்தையை கொண்டு என் பக்கம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எப்படி அந்த வார்த்தையை கொண்டு நம்ம திரும்புவது என்று ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறாரு, எப்படி வார்த்தையை கொண்டு தேவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்று. அங்கே வாசிக்கிறேன் கேளுங்க, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எப்படி சொல்லணுமா? அவரை நோக்கி. நம்ம வார்த்தையினால எப்படி ஆண்டவர்கிட்ட பேசணும்? தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். வாய் திறந்து நம்ம சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் எல்லா விதமான அக்கிரமங்களும் எங்களிடத்தில் இருக்கிறது, எங்களை நீர் மன்னியும் என்று சொன்னால் உடனே வந்து மன்னிப்பார். அநேகருக்கு இந்த வார்த்தையை சொல்லி திரும்புவது ஒரு பெரிய கடினமாக தெரிகிறது, ஒரு கஷ்டமாக தெரியுது. எப்படி ஆண்டவர்கிட்ட போய் நம்ம இதை சொல்கிறது என்று சொல்லி அமைதியாக இருப்பாங்க, வாய் திறந்து அறிக்கையே பண்ண மாட்டாங்க. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால்தான் தேவன் நமக்கு மன்னிப்பார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். 1 யோவானுக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாக இருக்கிறார். பாவம் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. எல்லா மனுஷங்கிட்டையும் பாவம் வரும், தவறுகள் வரும், விழுந்து போகிற சூழ்நிலைகள் உண்டாகும். ஹோசியாவில் சொன்னார்ல, நீங்கள் விழுந்து போனீங்கன்னு, அக்கிரமத்தில் விழுந்து போனீங்கன்னு சொன்னால, அந்த வீழ்ச்சி எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காரியம்தான். நீங்கள் ஆண்டவருக்காக நல்லா வாழணும்னு விரும்புனீங்க, நல்ல மனுஷனாக வாழணும், கடவுளுக்கு பயந்து வாழணும்னு நினச்சிங்க. ஆனால் உங்களால் முடியல, நீங்கள் தடுமாற்றம் அடைஞ்சிருக்கிறீங்க. குடிக்கு அடிமையாகி
பாவ வழியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. சமுதாயத்தில் நல்லா வாழணும், குடும்பத்தை நல்லா கவனிக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் ஏற்படுத்தி கொடுக்கணும், மனைவியை சந்தோஷமாக வைக்கணும், சமுதாயத்தில் என்ன வச்சு யாருக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாது என்றெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகிறீங்க. ஆனால் சில பாவம் உங்களை பிடித்து அந்த பாவத்தில் நீங்கள் விழுந்து விழுந்து போயிடுறீங்க. எழும்ப முடியலை. எப்படி இதிலிருந்து எழும்புவது? எப்படி இந்த வீழ்ச்சியிலிருந்து எழுந்து வந்து ஆசீர்வதிக்கப்படுவது? எல்லாரும் மாதிரிக்கு நீங்களும் நல்ல சந்தோஷமாக இருப்பது எப்படி? பாவத்தை அறிக்கை செய்யணும், ஆண்டவரிடத்தில் போகணும், வேறு யார்கிட்டையும் போகக்கூடாது. பாவத்தை அறிக்கை செய்வதற்கு ஒரே ஒரு இடம் ஆண்டவருடைய சமூகம் மட்டும்தான். நம்முடைய பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டால் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையாக இருக்கிறார். நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி நம்முடைய பாவத்தை மன்னிப்பார்? அதில் 7வது வசனத்தில் படித்து பாருங்கள். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ இயேசுவுடைய இரத்தம் இன்றைக்கும் நம்மளை சுத்திகரிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெளியேறப்பட்ட மாசு இல்லாத குற்றமில்லாத இரத்தத்தை இயேசு நமக்காக சிந்தினாரே, அது எதற்காக? நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாகத்தான். அதனால் நீங்கள் நீதிமானத்தான் தேடி ஆண்டவர் இந்த பூமிக்கு வரலை. ஆண்டவருடைய வசனத்தை படித்து பாருங்கள். நீங்கள் கூட நினைக்கலாம், கடவுள் நீதிமானம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார், பாவிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறாரு, பாவத்தில் இருக்கிற மனிதனை ஏற்றுக்கொள்கிறாரு, ரட்சிக்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வந்தான். ஆனால் நம்ம அறிக்கை செய்யும்போது எவ்வளோ பெரிய பாவம் நமக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவர் அதை மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஏற்றுக்கொள்ளுவார். அதான் ஹோசியாவில் பார்க்குறோம். அதுக்கு சொல்கிறாங்க, அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எங்களை அங்கீகரியும் ஆண்டவரேன்னு கேட்கணும், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கணும், என் குற்றத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், சம்மதிக்கிறேன்னு கேட்கணும். நம்ம முதலாவது நம்முடைய தவறுகளை நாம் சம்மதிக்கிறதற்கு கற்றுக்கொள்ளணும். நம்மகிட்ட தெரியாமல் ஒரு தவறு வந்துட்டு, ஒரு பாவம் வந்துட்டு, தெய்வத்துக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம், அல்லது யாரையோ பாதிக்கிற விதத்தில் நடந்து கொண்டோம், மனசாட்சி அதை நம்மளை குத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னா, செஞ்ச தவறை உணர்த்தும் போது சரிதான், நான் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம குற்றத்தை ஒத்துக்கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையில் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பல வித்தியாசங்கள் உண்டு 2 பேருக்கு இடையில். ஆனால் சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில் இருந்த வித்தியாசத்தில் பிரதானமான ஒரு வித்தியாசம் என்னென்னா, சவுல் பாவம் செய்யும்போது தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ செஞ்சது தப்பு, நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் அதை சமாளிக்கிறான். பலி செலுத்துவதற்கு இவனை பலி செலுத்தக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார், பொறுமையாக காத்திருக்கணும்னு சொன்னார். ஆனால் அவர் அவசரப்பட்டு பலி செலுத்திடுவார். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்குறாரு, ஏன்பா நீ அவசரப்பட்டுட்ட அப்படி சொன்னோன்னே, இல்லை ஜனங்கள் எல்லாரும் அதை நெருக்குனாங்க, அதனால் நான் பலி செலுத்திட்டேன். அமலேக்கை முற்றிலும் முறியடித்து அழிக்கணும்னு கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. அமலேக்கின் ராஜாவாகி ஆகாகை கொல்லணும்னு சொன்னார். அவங்க தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக செயல்பட்டதை மனசில் வச்சுருக்கிறேன், அவங்கள நீ முற்றிலும் அழித்து போடணும்னு சொன்னார். இவன் என்ன செய்தான்? அவங்கள அழிக்கலை, ராஜாவை உயிரோடு பிடிச்சான். மாத்திரமல்ல, மேல்தரமான முதல் தரமான மிருகங்களையெல்லாம் கொண்டு வந்துட்டான், உயிரோடு கொண்டு வந்துட்டான். ஆனால் ஒன்றுக்கு உதவாத எல்லாம் கொண்டு போட்டுட்டான். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டியா சவுல் அப்படின்னு கேட்ட உடனே, ஆம் எஜமானே எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அப்போ அவர் சொல்கிறார், அப்படின்னா ஆடுகளின் மாடுகளின் சத்தம் எனக்கு கேட்குதே, அது என்ன அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, அது ஜனங்கள் தான் இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க, நான் அப்படியெல்லாம் செய்யலை. இன்றைக்கி பலரும் பாருங்கள், ஏன் மன்னிப்படையாமல் இருக்கிறாங்க, ஏன் கடவுளுடைய இரக்கத்தை பெறாமல் இருக்கிறாங்க, ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா, தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தவறை ஒத்துக்கொள்வது மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. தப்பு பண்ணியிருக்கிறோமா? ஆமாம் நான் பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. இதுதான் கடவுளுக்கு பிரியமானது. இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு.
நமக்கு தெரியும், நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார் 28ஆம் அதிகாரத்தில், நம்முடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் வார்த்தையை கொண்டு பேசணும். நீங்கள் மௌனமாக இருந்தால் உங்கள் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். வாய் திறந்து சொல்லணும். அது எங்கே சொல்லணும்? சபையின் நடுவில் எழும்பி சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. உங்கள் தனி அறையில் நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை நோக்கி சொல்லணும். என்னுடைய அக்கிரமத்தை மன்னித்து என்னை அங்கீகரித்தருளும் ஆண்டவரேன்னு நீங்கள் சொன்னால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். அடுத்த வசனத்தில் பாருங்களேன், அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். எப்படி அறிக்கை செய்யணும்னே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு விழுந்து போன மனுஷன், ஒரு தேவனை விட்டு தூரமாய் போன ஒரு மனுஷன் எப்படி அறிக்கை செய்யணுமா? என்ன சொல்ல, அசீரியன் எங்களை ரட்சிக்கிறது இல்லை. ஏம்னா இவங்க பிரச்சனை வரும்போது கர்த்தரை தேடாமல் அசீரியர்களுடைய உதவியை போய் நாடினாங்க. அது கர்த்தருக்கு பிரியமானது இல்லை. அந்நிய ராஜாக்களை போய் நீங்கள் நாடக்கூடாது. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், இதெல்லாம் சொல்லணும். ஆண்டவரே, இனி நாங்கள் அந்த அசீரியர்களுக்கு ஆதரவு, அசீரியர்களுடைய உதவியை நாங்கள் நாடி குதிரைகளில் அவங்களுக்கு ஏறி நாங்கள் போய் எங்களுடைய பலத்தை, குதிரையின் மேல் உள்ள பலத்தை நாங்கள் நம்ப மாட்டோம். அடுத்து, எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். இவங்க என்ன செஞ்சாங்க? கையிட்டு செய்யக்கூடிய சிலைகளை எல்லாம் கடவுள் என்று சொல்லி இவங்க அதை வணங்குனாங்க, வழிபட்டாங்க. அதனால தான் கர்த்தர் அங்கே சொல்கிறார், அங்கே சொல்கிறாரு, நீங்கள் தேவர்களை நாங்கள் இனி சொல்ல மாட்டோம், நீங்கள் தான் எங்களுடைய தெய்வம் அப்படின்னு நாங்கள் இனி விக்கிரகங்களை பார்த்து சொல்ல மாட்டோம் என்று அறிக்கையிட பண்ணுறோம். அதாவது நம்ம என்ன செஞ்சோமோ அதை தவறு என்று ஒத்துக்கொண்டு அதை தேவனிடத்தில் அறிக்கையிடணும். மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறோமா? மதுபானத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறேன், இனி நான் அதை செய்ய மாட்டேன், இனி அதை நான் செய்ய மாட்டேன், இனி அந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று நம்ம அறிக்கையிடும்போது இவ்வளோதான். ஆண்டவர் அந்த 2 வார்த்தையில் தான் நமக்கு எப்படியெல்லாம் திரும்பணுங்கிறது சொல்கிறார். இந்த 2 வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம செஞ்சு நம்முடைய குற்றத்தை தேவனிடத்தில் ஒத்துக்கொள்ளும்போது எவ்வளவு பெரிய வீழ்ச்சி நம்ம விழுந்திருந்தாலும் தூக்கி எடுத்து மேன்மைப்படுத்துவார். என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். பார்த்தீங்களா? அப்போ தேவனை விட்டு தூரமாய் போன ஒரு மனுஷனுடைய சீர்கேட்டை கர்த்தர் குணமாக்குவாராம். அவனுடைய பாவம், அவனுடைய குற்றம், அவன் எவ்வளவு தீமையான காரியங்களை செஞ்சிருந்தாலும் கர்த்தர் அவனை குணமாக்குறாரு. சீர்கேட்டை குணமாக்குவேன்னா என்ன அர்த்தம்? சீர்கேடு என்பது பாவம். பாவத்தை எப்படி குணமாக்குவார்? அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அவனுடைய ஆத்துமா சேதப்படுகிறது. பாவம் செய்கிறவங்க சரீரத்தில் ஒருவேளை பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். அப்போ பாருங்கள், குடிக்கிறவங்களுக்கு சரீரத்தில் பாதிப்பு ஏற்படும். இன்னும் சில பாவங்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, இன்னும் அசுத்தமான சிந்தனை உடையவங்க, அவங்க சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. இச்சையான காரியங்களை செய்கிறவங்க, விபச்சார வேசித்தனை பாவத்துக்கு பின்னால் போகிறாங்க, சரீரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி தெரியும். ஆனால் அவங்க ஆத்துமா பாதிக்கப்படுகிறது, சேதமடைகிறது. அந்த ஆத்மாவில் சில பாதிப்பு உண்டாகி அவங்க ஆத்மா நரகத்துக்கு நேராக கொண்டு போகப்படுகிறது, வியாதிப்படுகிறது. அவனுடைய இருதயத்தில் சந்தோஷம் போய்விடுகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, சீர்கேட்டை குணமாக்குவேன். அடுத்து, அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஒரு மனுஷன் பாவத்தை அறிக்கை செய்யும்போது கர்த்தருடைய கோபம் அவனை விட்டு நீங்கிவிடும். எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் மனப்பூர்வமாக நம்மளை சிநேகிப்பாராம். அதுதான் தேவனுடைய விசேஷம். அடுத்த 5வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். பார்த்தீங்களா, எவ்வளோ கோபமாக இருந்த தேவன் அப்படியே குளிர்ந்து வர்றார் பாருங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லிபனோனை போல வேரூன்றி நிற்பான். என்ன அர்த்தம்? அந்த மனுஷனை நான் நிலை நிறுத்துவேன். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். அவன் நிலைக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தான். பாவத்தை அறிக்கை செஞ்ச உடனே நான் அவனை நிலை நிறுத்துவேன் அப்படிங்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நிலை நிற்க முடியாமல் நீங்கள் தடுமாற்றம் அடைந்து கொண்டிருந்திருக்கலாம். அந்த பின்மாற்றத்தின் நிமித்தமாக
கர்த்தர் சொல்கிறாரு, நான் அப்படிப்பட்டவனை வேரூன்றி நிற்க பண்ணுவேன். உங்களை வேரூன்றி நிற்க பண்ணுவார். எதுலேயுமே நிலைக்க முடியலை, வேலையில் நிலைக்க முடியலை, வியாபாரத்தில் நிலைக்க முடியலை, எந்த ஒரு காரியத்திலையும் உங்களால் படிப்பில் ஒரு நாட்டம் வர மாட்டேங்குது, எதுலேயுமே நிற்க முடியலை, நிலைக்க முடியலை, அப்படியே ஒரு தடுமாற்றம், எதுலேயுமே நிறைவில்லை, நிலை நிற்க முடியலை. அப்படி இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் வேரூன்றி நிற்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு. பாவத்தை விட்டு நம்ம தேவன் பக்கம் திரும்பினா வேரூன்றி நிற்க பண்ணுவேன். அடுத்து சொல்கிறாரு 6வது வசனத்தில், அவன் கிளைகள் ஓங்கி படரும் அலங்காரம், ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல அவனுடைய வாசனை லிபனோனுடைய வாசனை போல இருக்கும். பாருங்கள், ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போல ஆக்குவேங்கிறார். ஒலிவ மரத்தின் அலங்காரம்னா என்ன? ஒலிவ மரத்துக்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டு. ஒலிவ எண்ணெய் இருக்கிற எண்ணெய்களிலேயே ரொம்ப விலை உயர்ந்த எண்ணெய் ஒலிவ எண்ணெய் தான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு இழந்து போன மதிப்பை நான் திரும்ப கொடுப்பேங்கிறார். பாவம் செய்யும்போது ஒரு மனுஷன் தன்னுடைய மதிப்பை இழந்து போகிறான். தேவனுக்கு முன்பாக மதிப்பை இழக்கிறான், மனுஷனுக்கு முன்பாக மதிப்பை இழந்து போகிறான். அவனுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போகுது. ஆனால் அவன் கனவீனமான மனுஷனாய் மாறிவிடுகிறான். நமக்கு தெரியும், இளையகுமாரன் தேவனை விட்டு தூரமாக போனவுடனே பன்றி மேய்க்க போயிட்டான். தகப்பன் வீட்டில் எவ்வளோ நல்லா இருந்தான், மதிப்பு போயிட்டு. உங்கள் மதிப்பு போயிட்டா வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், மனைவியின் இடத்துல, குடும்பத்தார் மத்தியில் மதிப்பை இழந்து நிற்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் பக்கம் திரும்ப உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவங்கள நான் கனம் பண்ணுவேங்கிறார். மதிப்பை கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து சொல்கிறாரு, அவனுடைய வாசனை லிபனோனுடைய வாசனை போல இருக்கும். அது என்ன அர்த்தம்? ஒரு வாசனை அப்படின்னா அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு நல்ல பொருளை, வாசனை உள்ள பொருளை நீங்கள் முகர்ந்து பார்த்தா என்ன உண்டாகும்? ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மகிழ்ச்சி உண்டாக்குவார். இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப தருவார். நீங்கள் பாவத்தில் விழுந்து பாவத்தில் தடுமாறினதுனால தானே இன்றைக்கி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை என் சந்தோஷம் போகிறதுக்கு வேறு ஏதோ காரணம். இல்லை, நீங்கள் இன்றைக்கி சமாதானத்தை இழந்திருப்பதும் குடும்பத்துக்குள் நிம்மதி இல்லாமல் இருப்பதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய பாவம். அந்த பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பும்போது திரும்பவும் இருதயத்தில் கர்த்தர் மகிழ்ச்சியை தருவாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 7வது வசனத்தில் பாருங்கள், அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். செழிப்பை கர்த்தர் தருவார். இன்றைக்கி தரித்திரம், ஏழ்மை, ஒரு கந்தை உடுக்கிற நிலமை, கையில் வருமானம் இல்லை, ஒரு நேரம் ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்படுறீங்க. இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் வாழ முடியலை, எல்லாம் நஷ்டமாயிற்று. தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம், வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போச்சு, வீடு இல்லை. இன்றைக்கி நீங்கள் உங்கள் பரிதாபமான ஒரு நிலைமையில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவன் பக்கமாய் திரும்பி வாங்க. செழிப்பை தருவார், செழிப்பை தருவார். இளையகுமாரன் தேவனை விட்டு தூரமாக போகும்போது அவன் வேதம் சொல்லுறது, அவன் போன இடத்துல ஒரு குடியானவன் இடத்துல போய் ஒட்டி கொண்டானான். அவன் அங்கே போன உடனே அங்கே பஞ்சம் வந்துட்டு. பார்த்தீங்களா? ஒரு தேவனை விட்டு ஒரு மனுஷன் தூரமாக போயிட்டானா அவன் வாழ்க்கையில் பஞ்சம்தான் வரும், அவன் மேன்மை அடையவே மாட்டான். நம்ம திரும்பினால் கர்த்தர் நமக்கு செழிப்பை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த செய்தியை கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஆண்டவருக்கு நேராக அலசி பார்ப்போம். இந்த வருஷம் முடிய போகிறது. நாம் ஆண்டவர் பக்கமாக திரும்புவதற்கு தயாராகிறோமா? அல்லது இன்னும் இந்த செஞ்ச பாவத்தையே செஞ்சு அதிலேயே வாழ்ந்து இன்னும் நீங்கள் இழப்பையும் வேதனையும் எத்தனை நாள் சகிக்க போகிறீங்க? கர்த்தர் உங்களை திருப்புறாரு. கர்த்தர் பக்கமாக திரும்புங்கள் அப்படிங்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு என்று சொல்கிறாரு. வார்த்தையை கொண்டு திரும்பு, பாவ வழிகளை விட்டு திரும்பு அப்படிங்கிறார். அப்படி திரும்பினால் இன்றைக்கு இழந்து போன எல்லா நன்மைகளையும் தந்து, புதிய நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உங்களுடைய அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சியின் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சந்திங்கப்பா.
இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப பெறுவதற்கு, தேவன் பக்கமாக திரும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன ஆண்டவரே செல்வம், இழந்து போன வேலை, இழந்து போன குடும்ப உறவு, இழந்து போன மகிழ்ச்சி, ஆண்டவரே அவங்க இழந்து போன மதிப்பு, ஏசப்பா எல்லாவற்றையும் திரும்ப கொடுங்க ராஜா. ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், பின்மாற்றத்தின் நிமித்தம் உண்டாகின பலவீனங்கள், வியாதிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கும்படிக்கு இன்றைக்கு ஹல்லேலூயா ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் கட்டளையிடும். ஐயோ நான் இப்படி வேதனைப்படுகிறேனே, என் வாழ்க்கையில் எல்லாம் போச்சே, நான் இனி என்ன செய்ய போகிறேன் தவிக்கிற பிள்ளைகளை நீங்கள் திருப்பி இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. யாரெல்லாம் நான் திரும்புகிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் வார்த்தையை கொண்டு திரும்புகிறேன் என்று அர்ப்பணிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே என் தேவனுடைய கரம் இப்பொழுது அமரட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காக நன்றி. அவங்க எழும்புவதற்கு உங்கள் கிருபையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனையோ முறை நீங்கள் பேசியும் உங்கள் வார்த்தையை ஆண்டவரை அற்பமான காரியமாக எண்ணினதற்கு நீங்கள் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Jayanagar 2nd Street East, Chuchipuri. Contact 944 277 8986.